ஓம் गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिस्सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 8வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். अर्जुन उवाच किं तद् ब्रह्म किमध्यात्मं किं कर्म पुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते। இரண்டாவது ஸ்லோகம். அதியக்ஞ கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. 7வது அத்தியாயத்தினுடைய முடிவில் பகவான் ஞானியை பற்றிய தத்துவத்தை, அவர் அறிந்த தத்துவங்கள் அப்படிங்கிறதுக்கு அவர் 7 சொற்கள் கூறினார். ஞானி இந்த தத்துவத்தை அறிந்திருப்பார் அப்படின்னு அவர் கூறி முடிச்சொன்ன அர்ஜுனன், இந்த அத்தியாயத்தை அர்ஜுனன் தான் ஆரம்பிக்கிறாரு. கேள்வியாக அந்த 7 தத்துவத்தை வரிசையா கேட்டு அந்த தத்துவத்தை பற்றிய விளக்கங்கள் வேணும்னு கேட்கும்போது பகவான் அதற்குண்டான பதிலை 3, 4 அதில் ஒரு 6 சொல்லிடுவார். அதுக்கப்புறம் 7வது தத்துவத்துக்கு ரொம்ப விளக்கமாக அவர் பதில் கொடுக்குறாரு. இந்த தத்துவத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டு அப்புறம் உள்ள போனோம்னா கொஞ்சம் புரிதல் ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த அத்தியாயம் எதை பற்றி, என்னென்ன விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உபாசனையுடைய பலன். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மெயின் கான்செப்டே. உபாசனா தெரியும் உங்களுக்கு, மானச வியாபாரம், மனதினால் செய்யக்கூடிய ஒரு கர்மம். அது மனதினால் என்ன செய்யறோம், எதையோ சிந்திக்கிறோம், அதை பத்தி அல்ல. இஷ்ட தேவதா அல்லது சகுண பிரம்ம, அதை பற்றிய தியான, அதை பற்றிய மானச வியாபாரம். இஷ்ட தேவதை, சகுண பிரம்ம, அதாவது நாம ரூபத்துடன் கூடிய பர தத்துவம் ஈஸ்வர. சகுண பிரம்ம உங்களுக்கு தெரியும், ஈஸ்வரன. நிர்குண பிரம்ம, மாயை இல்லாத. சகுண பிரம்ம, நிர்குணங்கிறது மாயை இல்லாத, அதை பற்றி இங்க இல்ல. சகுண பிரம்ம, அதனுடன் கூடிய பரத்தத்துவத்தை, நாம ரூபத்துடன் கூடிய பரத்தத்துவத்தை பண்ற, மானசமா நினைத்து கர்மம் செய்யறதுக்கு பேர் உபாசனா. அதை பத்தி பேசுறாரு. அதுக்கு நாம என்ன சொல்லுவோம், தேய பிரம்மம்னு சொல்லுவோம். தேயம், சகுண பிரம்மம்ங்கிறது விஷயம், மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரம்மம், தேய பிரம்மம். இன்னொன்னு நிர்குண பிரம்ம தத்துவம் உபாசனைன்னு இருக்கு. நிர்குண பிரம்ம உபாசனான்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். குணமற்ற, மாயையற்ற நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்தல் அப்படிங்கிறது. அங்க குணமற்றதை எப்படிங்க உபாசனை பண்றது? ஒரு குணத்தோடு கூடியதை நீங்க மீண்டும் மீண்டும் நினைக்கலாம். குணமற்றதை நம்ம உபாசனை பண்றது இல்ல, நிதித்தியாசனம் பேரு. அது ஞேயம் பிரம்மன்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் சகுண பிரம்மத்தை நம்ம உபாசனை பண்ணும்போது அது தேய பிரம்ம. நிர்குண பிரம்மத்தை நம்ம உபாசனை பண்றது பேர் நிதித்தியாசனம். அதுக்கு பேரு ஞேயம், அறியக்கூடிய பிரம்மம். உபாசனை பண்ற பிரம்மம் அல்ல, நிர்குணம்ங்கிறது அறிந்து கொள்ளப்பட வேண்டிய பிரம்ம. இப்ப இங்க 8th சாப்டர்ல எதை பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகுண பிரம்ம உபாசனா மெயின் கான்செப்ட். ஏன்னா பகவத்கீதை ஃபுல்லா அவர் நிர்குண பிரம்மத்தை நம்ம 2வது அத்தியாயத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். நிர்குண பிரம்ம விளக்கத்தை அதிகமா கொடுத்தாரு. இந்த அத்தியாயத்துல மெயினா
தியானம். சகுன பிரம்ம. நீங்க சகுன பிரம்மத்தை எடுத்து வைத்து மெடிடேஷன். நிதித்தியாசனம் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா மெடிடேஷன் நிதித்தியாசனம் பிரிச்சுக்குங்க. இப்ப மெடிடேஷன் தான் இங்க மெயினா பேசுறாரு. 6வது அத்தியாயத்திலேயே அதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு நிறைய கொடுத்தாரு. எப்படி உட்காரணும், எந்த விஷயத்தை எடுத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அத்தியாயத்துல 8வதுல மறுபடியும் அதை கொஞ்சம் கண்டினியூ பண்றாரு. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் கிளாஸ் மட்டும் கவனிச்சா பத்தாதா, எதுக்கு உட்காந்து மெடிடேஷன், நம்ம என்ன அவாந்தர பலனா கேட்கறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு ஏகாக்கிரத சித்தம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க சொல்லப்படுகிற விஷயங்கள் இப்போ ஒரு ஆப்ஜெக்டா வச்சு இந்த இடத்துல இது இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குன்னு படிக்கிறதுக்கு இது ஜுவாலஜியோ, அல்லது மைக்ரோஸ்கோப்ல கிராஸ் செக்ஷன் வச்சு இது சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் படிக்கிற விஷயம் அல்ல, அறிவடு பொருள் அல்ல. அறிபவனை பற்றிய ஞானமாக இருக்கும்போது நீங்க அறிவடு பொருளை பற்றி பெறுகின்ற ஞானத்துக்கு தேவையான கான்சன்ட்ரேஷனை விட 100 மடங்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் இங்க தேவைப்படுகிறது. ஏகாக்கிரத சித்தம் இஸ் அந்த ஃபீல்டுல விட இங்க அதிகமா தேவைப்படுது. லௌகீக விஷயத்தில் நீங்க ஒரு ஞானத்தை பெறும்போது ஏகாக்கிர சித்தம் வேணும். ஒரு பிசிக்ஸ் படிக்கிறதுனால ஏகாக்கிர சித்தம் வேணும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதெல்லாம் ஆப்ஜெக்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி கிராஸ்பிங் இஸ் ஈஸி. பட் ஹியர் அறிபவனை பற்றிய ஞானம் சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம். அப்புறம் அதை அறிந்து கொள்வதற்கு குவாலிஃபிகேஷன், தட் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க லௌகிக விஷயத்தில் ஒன்று படிக்கிறீங்கன்னா ஷம தம உபரமம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனா இங்க குவாலிஃபிகேஷனும் வேணும், கான்சன்ட்ரேஷன் வேணும் போது உபாசனை இஸ் வெரி மச் நீடட். அதனாலதான் பகவத்கீதையில பகவான் 2 அத்தியாயத்தை கிட்டத்தட்ட தியானத்துக்காக கொடுக்கிறாருன்னா அதனோட வேல்யூ அவ்வளவு அங்க இருக்குது. இந்த பாதையில் உபாசனா இஸ் வெரி, மானச வியாபாரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அவர் இதை கொடுக்கிறாரு. இப்போ நம்ம எப்ப நீங்க மெடிடேஷனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நியமங்கள் எப்பவுமே வெரி இம்பார்ட்டன்ட். நியமம்னா ஒரு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஃபாலோ ஆகணும். இப்போ ஒண்ணு வேண்டாம், 108 மந்திரத்தை நீங்க 108 நாள் ஜெபிங்க. அது நீங்க சக்காமாவும் கேட்கலாம், நிஷ்காமமாவும் கேட்கலாம், அது பத்தி மேட்டர் இல்லை. 108 நாள் 108 மந்திரத்தை 108 தடவை நீங்க பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த குறிப்பிட்ட காலத்துல உட்காரணும். அந்த சுத்தம், இது மனதில் உடல் அந்த கண்டினியூட்டி வித்தவுட் கேப், இந்த மாதிரி நியமங்கள் அதிகமா இருக்குது. எதுல சகுன பிரம்மத்தை மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம் கம்பேரிட்டிவ் டு நிதித்தியாசனம். நிர்குண பிரம்மத்தை நீங்க உபாசனை சொல்லக்கூடாது, நிதித்தியாசனம். நிர்குண பிரம்மத்தை நீங்க நிதித்தியாசனம் பண்றதை காட்டிலும் அங்க நியமங்கள் எதுவும் கிடையாது. உண்மை சொல்ல போனா நீங்க எப்ப வேணாலும் பிரம்மத்தை நினைச்சு வச்சு நீங்க அதை நிதித்தியாசனம் பண்ணிக்கலாம். ஆனா கம்பேரிட்டிவ் டு தட் இங்க என்னது, சகுன பிரம்மத்தை நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்னா நியமங்கள் அதிகம். இந்த அத்தியாயத்துல அவர் எடுத்துக்கிற நியமம் எது, நிறைய நியமங்கள் இருக்கு. இந்த இடத்துல அவர் எடுத்துக்கிறது அந்த கால ஸ்மரணம். இந்த அத்தியாயத்துல மெயினா அவர் எடுத்துக்கிற நியமம் அந்த கால ஸ்மரணம். அந்தம்னா உயிர் விடுகிற கடைசி காலத்தில், மரண காலத்தில் ஸ்மரணம், ஞாபகப்படுத்துதல். எதைய, ஒரு இஷ்ட தேவதா ஸ்மரணம், உயிர் விட வேணும் அப்படிங்கறத ஒன்று சொல்றார். அதாவது நீங்க உயிர் விடுற காலத்துல இப்ப நாம எந்த தேவதையை, இஷ்ட தேவதையை நாம அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னா வாழ்க்கை ஃபுல்லா இஷ்ட தேவதையை ஸ்மரணம் பண்ணாமல் உயிர் விடுற காலத்தில் நீங்க ஸ்மரணம் பண்ண முடியாது. மனம் சக்தி இருக்கு, இழந்திருக்கிற காலம் அது. உயிர் விடுற நேரத்துல மனம் தன் சக்தியை இழந்திருக்கும். அப்ப புதிதாக அதுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தீங்கன்னா அது செய்யாது. சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்மரணம், இஷ்ட தேவதா ஸ்மரணம், உட்கார்ந்தா பாருங்க முருகா, எந்திரிச்சா பாருங்க முருகா, ஞான பண்டிதா, இந்த வார்த்தைகள் நம்மள அறியாம சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்மரணம் இருக்கும்போது தான் எது பாசிபிள். உயிர் விடும்போது நம்மள அறியாம இன்வாலண்டரியா தேவதைகளுடைய பெயர்கள் சிந்தனை வரும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நான் உயிரோடுற வரைக்கும் நான் அது இஷ்ட தேவதாவை ஸ்மரணம் பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன், அதை பத்தி பேச்சு இல்லை அப்படிங்கும்போது கடைசியில நீ செய்ய அப்படின்னா நம்மளால செய்ய, யாரா பக்கத்துல நின்று நீ அந்த நாமத்தை சொல்லுனாலும் நம்மளால சொல்ல முடியாது. அது முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பல வருடங்கள் நீங்க ஸ்மரணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்வாலண்டரா உயிர் விடுற அந்த நேரத்துல அந்த தேவதையோட நாமம் நினைவுக்கு வரும். வாயில சக்தி இருந்தா சொல்ல முடியும்.
அந்த நியமத்தை அவர் சொல்றாரு. இதுல மெயின் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த தேவதையை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த லோக பிராப்தி கிடைக்கும். இதுதான் நியமத்தை சொல்றாரு. உயிர் விடும்போது நீங்க சிவன் பத்தி நாமத்தை சொல்லும் போது யூ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு சிவலோகா, விஷ்ணு லோகம். அந்த மாதிரி போறக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பிரம்மலோக பிராப்தி எது வேணா, அது எதை நீங்க நினைக்கிறீங்களோ, சிவலோகமோ விஷ்ணு லோகமோ பிரம்மலோகமோ அந்த மாதிரி லோகங்கள் போகலாம். அப்படிங்கறது மெயினா இந்த அத்தியாயத்துல சொல்ற நியமம். அந்த கால ஸ்மரணம். நிறைய நியமங்கள் இருக்குங்க. பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல எப்படி நேரா உட்காரணும், கழுத்து எப்படி வைக்கணும், பார்வை எங்க வைக்கணும், இந்த மாதிரி நிறைய நியமங்கள் சொன்னார் இல்லைங்களா. இந்த அத்தியாயத்துல மெயினா அவர் கான்சன்ட்ரேட் பண்ற ஏரியா அந்த கால ஸ்மரணங்கிற நியமம். அதை பத்தி இவர் கொஞ்சம் பேசுறாரு இந்த அத்தியாயத்துல. அப்புறம் உபாசனோட பலனை பத்தி நிறைய பேசுறாரு. அதுல நிறைய அங்கங்க பேசினாலும் நம்ம ஒரு எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி வச்சு நீங்க திங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க புரியறது ஈஸியா இருக்கும். 4 பலன்கள் சொல்றாரு. உபாசனை மெடிடேஷன் பண்றதுனால 4 பலன் சொல்றாரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நிஷ்காமமா உபாசனை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, கண்ணை மூடி உட்காந்து ஒரு 108 தடவை ராமன் ஜபம் பண்றீங்க, இல்ல முருகனை காயத்ரி மந்திரம் எது வேணா பண்றோம் நிஷ்காமமாக. அப்படின்னா உலக விஷயங்களை எதையும் எதிர்பாராமல், எதையும் இறைவனிடம் கேட்காமல், பையனுக்கோ பொண்ணுக்கோ எனக்கோ ஆரோக்கியத்துக்கோ வசதிக்கோ ஸ்ரீக்கோ புகழுக்கோ இல்ல ப்ரமோஷனுக்கோ ஜாபுக்கோ இதெல்லாம் எதுவுமே கேட்காம பண்ணணும்னு இறைவன் சொல்லியிருக்கார். உபாசனை ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியம் சொல்லியிருக்கார். நான் பண்றேன். அப்படி நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா உபாசனா, அப்ப உங்களுக்கு அதிகாரித்துவத்தை கொடுக்கும். நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதிகாரித்துவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நீங்க விடல, அப்போ நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணும்? சிரவண பிராப்தியை கொடுக்கும். அப்போ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மனன பிராப்தியை கொடுக்கும். அப்போ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிதித்தியாசன பிராப்தியை கொடுக்கும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். அப்படி புரிஞ்சுக்கணும். இது ஞானத்தை கொடுக்கும், ஞான நிஷ்டையை கொடுக்கும். அப்படின்னா வெறும் உபாசனை எதை கொடுக்காது? எடுத்தொன்ன ஞானத்தையோ ஞான நிஷ்டையோ கொடுக்காது. நிஷ்காமமா பண்ணீங்கன்னா, சகாமா பண்ணீங்க அப்படின்னா இது வேணும் அது வேணும் தாராளமா பண்ணலாம், தப்பு இல்ல சொல்லல. அப்படி பண்ணும்போது நீங்க என்ன வேண்டீங்களோ அது கிடைக்கும். நிஷ்காமமா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதிகாரித்துவத்தை கொடுக்கும். உங்களை அறியாமல் அது கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நான் அதிகாரத்தை இன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் கொடுக்காது. அதிகாரித்துவம் கிடைக்கும். நம்ம சில அதிகாரித்துவம் நமக்கு இயற்கையாவே இருக்கும், சிலது நமக்கு இல்லாம இருக்கும். இல்லாம இருக்கிறத கொடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அதிகாரி, அதுக்கப்புறம் சிரவண பிராப்தி, அதுக்குண்டான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறைக்கும். அப்புறம் மனன பிராப்தி, அப்படின்னா மனனம் செய்வதற்குண்டான டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் குறைக்கும். அதுக்கப்புறம் ஞானம், அப்புறம் ஞான நிஷ்ட பிராப்தி. இது நிஷ்காமமா நீங்க உபாசனை பண்றீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது உங்களுடைய பாதையில் அது உதவி செய்யும். அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு இந்த அத்தியாயத்துல உபாசனையை பத்தி பேசுகிறார். சப்ஜெக்ட் டிவி ஆயிட்டால அவர் போகலை. நிறைய பேருக்கு தோணும், ஏங்க வேதாந்தம் திடீர்னு உபாசனைக்கு போயிட்டாரு பகவான். So that shows how much important it is. அதனாலதான் அவரு நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாருன்னா இப்ப என்ன பண்ணணும்? அவர் சொல்றாரா, நாம செய்யறமா, நம்மளுக்குள்ள என்ன எவல்யூஷன் இருக்கணும், நாம அதை செய்யறமா, கண்டினியூஸா நாம இதை செய்யறமா அப்படிங்கிறத செய்யணுங்கிற ஒரு கொள்கை மனதுக்குள்ள ஒரு உறுதி நிச்சயாத்மிக்கா வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்றாரு, அத்தியாயத்தை கொடுக்குறாரு. இப்ப சக்காமமா பண்றோம், இது ஃபர்ஸ்ட். இது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் நாம கான்சென்ட்ரேட் பண்ற இடம் இதுதான். நீங்க சக்காமமா பண்றீங்க அப்படின்னா இக்கலோக பிராப்தி அப்படின்னா இந்த லோகத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ப்ரமோஷன் வேணும், ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும், பிசினஸ் பக்காவா பண்ணணும், நல்ல டெசிஷன் எடுக்கணும். இந்த காலத்துல அப்படிதான் சொல்லி கூப்பிடுறாங்க. மெடிடேஷன் பண்ணவா என்னன்னா, யூ கேன் டேக் குட் டெசிஷன்ஸ் இன் யுவர் பிசினஸ், யூ கேன் ஏர்ன் மோர் மணி இன் யுவர் பிசினஸ். குழந்தைங்கன்னா நல்லா ஸ்கூல்ல படிக்கலாம், நல்லா மார்க் வாங்கலாம், அப்படி சொல்லிதானே கூப்பிடுறாங்க. எஸ், அதெல்லாம் உண்டு, தப்புன்னு சொல்லல. அது இகலோக பிராப்தி. ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன், குழந்தைங்க நல்லா படிக்கும், நீங்க ஆபீஸ்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், பிசினஸ் நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இகலோக ஐஸ்வர்யம். பணம் வேணும், புகழ் வேணும், நமக்கு நாங்கள் நினைச்சதை அடையணும், எனக்கு அந்தந்த காலத்துக்கு எது எது வேணுமோ அதை நான் கேட்டு பெறுதல் எல்லாமே பெறலாம்.
இகலோக பிராப்தின்னு சொல்வோம். இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு எது எது தேவைன்னு தோணுதோ அதையெல்லாம் கேட்டு பெறலாம். அப்போ இது என்னது, இது என்ன பண்றோம் நம்ம? இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது. உபாசனை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுவோம், தவம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும் அப்படின்னா அடம் பண்ணுது. இஷ்டப்பட்டு என்ன பண்ணிக்குது? தன்னை கஷ்டப்பட்டுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அடம் பண்ணி எனக்கு அது வேணும். சில குழந்தைங்க பாருங்க அடம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாக்லேட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அது கேட்டது கிடைக்கலினாலும் சரி, ஓகே ஏதோ கிடைச்சது, ஓகே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னா இவங்கிட்ட இதுவும் கிடைக்காது அப்படின்னு போகிற குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு டைப் இருக்குது, அது என்ன கேட்டுதோ அது கிடைக்கிற வரைக்கும் பெறாண்டு நம்மளை ஒரு வழி பண்ணி தான் வச்சு தொலை அப்படின்னு பண்ணுற அளவுக்கு பண்ணுது. பார்த்தீங்களா? நாம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கீங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்கள் எப்படி அதுடா அந்த இறைவனிடம் ஒன்றை பெறணும் அப்படின்னா எப்படிப்பட்ட உபாசனைனா அதை பெறுகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? அது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் தான். சில குழந்தைங்க சாக்லேட் வாங்கிட்டு சரி ஓகே சைக்கிள் கேட்டிருக்கோம், எல்லாம் வாங்கி தர முடியாது போ அப்படின்னா, சரி சாக்லேட் ஒரு டப்பா வாங்கி தரேன், கொண்டா அப்படின்னு அப்படி போடுறது பெஸ்ட்டா, இல்லை சைக்கிளே தான் வேணுங்கிற குழந்தை பெஸ்ட்டா? அந்த இடத்துல அது தப்பான உதாரணமாக போயிடும். நாம் அந்த மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறத கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம தியானம் பண்ணணும். என்னங்க 4 நாள் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வந்து ப்ரமோஷன் வரல, நான் 40 நாள் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் அது வரல, கிடைக்கிற வரைக்கும் அடம் பண்ணி வாங்கிறது தான் உபாசனா. இது இகலோக பிராப்தி. அடுத்து நமக்கு தெரியணும் பரலோக பிராப்தி. நம்ம இகலோகத்தில் எனக்கு வேணுங்கிறதுல எனக்கு வந்து வைராகியம் வந்துருச்சு, விவேகம் இருக்கு, அதனால எனக்கு வைராகியம் வந்துருச்சு, எனக்கு இந்த லோகத்திலாம் ஒன்றும் கேட்க தோணலிங்க, எனக்கு வந்து அப்புறம் அடுத்த ஆசை என்ன வரும்? நான் சொர்க்கம் போகணும். அதாவது சம்சாரத்துக்குள் இருக்கிற லோகங்கள், இப்போ கந்தர்வ லோகம் போகணும், இல்லை அங்கே போய் எப்படித்தான் இருக்குதுன்னு பார்க்கணும், சொர்க்கத்தில் என்னமோ அந்த ஐராவது இருக்குங்கிறாங்க, ஊர்வசிங்கிறாங்க, ரம்பாங்கிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை. அடுத்தது நான் பிரம்மலோகம் போகணும், பிரம்மாஜியை பார்க்கணும், அங்கே போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் பிரம்மலோகத்தில். ஏன்னா ஹையஸ்ட் சுகம்ங்கிறது அங்கே தான். சம்சாரத்தில் ஹையஸ்ட் சுகம் பிரம்மலோகம். அங்கே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துறணுங்க, மோட்சமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ இகலோக பிராப்தி, பரலோக பிராப்தி. இது எதுல கிடைக்கும்? சகாம உபாசனா. இதெல்லாம் இல்லாம இன்னொன்னு இருக்கு, இது அனுபவிக்கிற ஸ்டேஜ். அடுத்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்துடன் உபாசனை பண்றாங்க. நீங்க இங்கேயே வைராக்கியத்தை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவேகத்தின் மூலியமாக வைராக்கியத்தை பெற்றுட்டீங்க. ஆனா என்ன, ஞானமோ ஞான நிஷ்டைக்கோ வரல. இந்த இடத்துல நீங்க கிளம்பி போறீங்க மேல் லோகம். நீங்க பாருங்க என்ன பியூட்டினா, பிரம்மலோகம் போனாலும் நீங்க பெற்றிருக்கிற வைராக்கியம் தோட தான் அங்க போவீங்க. இட்ஸ் a பியூட்டி. இந்த உலகத்திலேயே நீங்க வைராக்கியத்தை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்குங்க, நீங்க ஆஃப்டர் டெத் எங்க போறீங்க? பிரம்மலோகம் போறீங்க. அப்போ இங்க வைராக்கியத்தை பெறாதவர்கள் பிரம்மலோகம் போறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த லோகத்தில் வைராக்கியத்தை பெற்றவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல எத்தனை சுவாமிஜிகள் வந்து சாப்பிட்டாங்க பாத்தீங்களா? அவங்களாம் வைராக்கியம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் தெரியாது. ஆனா ஞான நிஷ்டை இருக்குமான்னு கேரண்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வைராக்கியத்தை மட்டும் எடுத்துக்கங்க. பெற்றவர்கள் பிரம்மலோகம் போறாங்கன்னா அங்க போகும்போது அவங்களுக்கு அந்த வைராக்கியம் என்ன பண்ணும்? ஏய், இந்த உலகத்தில் இருக்கிற பிராப்தியில நம்ம என்ஜாய் பண்ண வேண்டாம். பிரம்மாஜி அது பாருங்க, அவருக்கு 4 ஃபேஸ், எங்க உட்காந்தாலும் கிளாஸ் எடுக்கலாம். ஒரு பக்கத்தை எடுக்குங்க, பின்னால உட்காந்தாலும் நீங்க படிக்கலாம், முன்னால உட்காந்தாலும் படிக்கலாம், சைட்ல உட்காந்தாலும் படிக்கலாம். அப்படி அவர் என்னமோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காராமா, நம்ம போய் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வைராக்கியத்தை இந்த லோகத்தில் பெற்றவர்களுக்கு அங்கு கிரமமுக்தி இஸ் பாசிபிள். இங்கேயே வைராக்கியம் இல்ல, உலகத்தை என்ஜாய் பண்ணணும், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும், தூங்கி என்ஜாய் பண்ணணும், ஊரா சுத்தி என்ஜாய் பண்ணணும் இருக்கிறவங்க அங்க போனான்னு வச்சுக்குங்க, அங்கேயும் இங்க இருக்கிற சுகத்துக்கே அடிமையானவங்க. அங்க போய் இதை விட பல மடங்கு, அதை விட ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லைங்குது சாஸ்திரம். அங்க போய் என்னதான் பண்ணுமானா, அந்த மனம் தான் இங்க இருக்கிற மனம் தான் அங்க போகுது. அது என்ன பண்ணும்? என்ஜாய் பண்ணலாம், அப்புறமேல் மறுபடியும் அடுத்த வந்தா பாத்துக்கலாம், ஜி கிளாஸ் போட்டிருக்காரு, அந்த பிரம்மாஜி கிளாஸ் பக்கமெல்லாம் நம்ம போக வேண்டாம், இந்த பக்கம் எது எது கிடைக்குதோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்றுதான் நம் மனம் சொல்லும். சோ வைராக்கியத்தை பெற்றவர்கள் தான் அங்க போய் என்ன பண்ண முடியும்?
கிரமமுக்திக்கு முயற்சி செய்வார்கள். இந்த உலகத்தில் வைராகியத்தை that shows the importance of வைராகியம். இங்கேயே அந்த வைராகியத்தை பெற்றவர்கள். இப்போ 2 இருக்குங்க இந்த லோகத்தில். நீங்க இப்ப இந்த பாதையில் வந்துட்டு இருக்கீங்க, வைராகியத்தை பெற்று இந்த ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கு போகல, ஆன் த வேல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு 2 பகவத்கீதையில 2 சொல்றார். ஒண்ணு இப்ப நான் சொல்லிட்டேன், கிரமமுக்தி இல்லைங்களா, வைராக்கியத்தை பெற்றா பிரம்மலோகம் போய் அங்க நீங்க அதுக்குண்டான பிரம்மலோகம் போறக்குண்டான புண்ணியத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன சொன்ன நான் இப்போ, அங்க போய் கிரமமுக்தி மோட்சம் இஸ் பாசிபிள். இன்னொரு வழி இருக்கு, பகவத்கீதையில சொல்லியிருக்கார். என்ன வேர்டு அது, மறந்துடக்கூடாது, யோக பிரஷ்டகா. யோக பிரஷ்டகம் பரவன. அது என்ன சாய்ஸ், அது அந்த இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பி வந்து மனிதனாக பிறத்தல். எங்க ஸ்ரீமதாம் யோகி நாம் குலே வந்து அவன் பிறப்பான். சோ வைராகியத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா 2 வழி நம்ம போற வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய புண்ணியத்தை பொறுத்து, நம்மளுடைய கர்மத்தினுடைய இதை பொறுத்து 2 பாதை. ஒண்ணு கிரமமுக்தி, பிரம்மலோகம் போய் கிரமமுக்தியும் கிடைக்கலாம் அவனுக்கு, அல்லது மறுபடியும் அடுத்த டக்குன்னு என்ன பண்ணிடுவான், யோக பிரஷ்டகா. அப்போ மனித சரீரம் எடுப்பான், அதுக்கு உண்டான வாய்ப்புகள், அவன வகுப்புகள் அட்டென்ட் பண்ணி மறுபடியும் ஞானத்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை நாம ஏற்படுத்திக்க முடியாதுங்க. ஈஸ்வரன் அந்த சிஸ்டத்தை நமக்கு யோகி நாம் குலே ஸ்ரீமதாம் குலே வந்து பிறக்க வச்சு அந்த வேதங்கள் காதுல கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். அப்ப வைராகியத்தை பெற்றிருந்தோம்னா அந்த ஸ்ரீமதாம் குலத்தில் பிறந்திருந்தாலும், யோகியினுடைய குலத்தில் பிறந்தாலும் அவன் அதை என்ன பண்ணிக்குவான், யூஸ் பண்ணிக்குவான். அந்த வைராகியம் அவனுக்கு அங்கு யூஸ் ஆகும். அந்த செல்வத்துக்கு பின்னாலே போயிட மாட்டான். எத்தனை செல்வங்கள் இறைவன் கொட்டி கொடுத்திருந்தாலும் அவன் மனம் வைராகியத்தை உண்டான முயற்சியை போன ஜென்மத்தில் பண்ணினதனால் அதில் எதுலையுமே அவனுக்கு பற்று வராது. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஏன் சில பேர் அப்படி இருக்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருந்தவங்க அதுக்கு உண்டான வைராகி முட்டுலிய போட்டு இருப்பார்கள். ஸோ பகவத்கீதையில் அவர் கொடுக்குற 2 ஹோப். இந்த கிளாஸுக்கு வந்துட்டோம், படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கீழான நிலை என்பது கிடையவே கிடையாது. ஒரு நாள் வகுப்புகள் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் அதற்குண்டான பலன், நீங்க அதிகாரித்துவத்தில் ஓரளவுக்கு அதிகாரித்துவத்தை நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அதற்குண்டான நன்மையான பலன் நமக்கு கிடைக்கும்னு இந்த இடத்துல, இந்த அத்தியாயத்துல இறைவன் நமக்கு உறுதியளிக்கிறார். நீங்க ஞானத்தை நீங்க நாம நினைச்சுக்கோ, படிக்கிறோம் என்னமோ ஞானம்ங்கிறாங்க, ஞான நிஷ்டைங்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு வருமோ என்னமோ தெரியல, எல்லாம் மறந்து மறந்து வேற போகுது. யாராவது நமக்கு என்னது திதிக்ஷான்னு சொல்றாங்க, சுற்றி 4 பேர் நாம் மற்றவங்களுக்கு 4 ஹெல்ப் பண்ண போனோங்க, அவங்க ஆனால் என்னை கண்டபடி பேசினாங்க. எனக்கெல்லாம் குரூப்பில் நான் போயிட்டு வரும்போது நடக்குது, நான் பார்த்துட்டு நான் யாருக்கா 4 பேர்த்துக்கு உதவி செய்யலான்னு போனேங்க, அவங்க என்னடானா நான் செஞ்சதில் தப்பு கண்டுபிடிச்சிட்டு நான் திட்டுறாங்க. அப்போ சொல்லுன்னு கோபம் வந்ததுங்க. அப்புறம் அப்படியே அடக்கிக்கிட்டுனுங்க. இன்னும் கோபத்திலிருந்தே நான் விடுபடலிங்க. நான் எங்கீங்க ஞான நிஷ்டைக்கெல்லாம் எப்படிங்க? கவலைப்படாதீங்க. எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் ஆகியிருக்கீங்களோ, அது வந்து அதிகாரித்துவத்தில் இருக்கலாங்க, சிரவணத்தில் இருக்கலாம், மனநத்தில் இருக்கலாம், நிதித்தியாசனத்தில் இருக்கலாம். அந்த டிராவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தர்மா குவாலிஃபிகேஷன். இதுல நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களோ அதோட பேக் பண்ணி தான் அடுத்த ஜென்மம். அது எதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளை விட்டு அது போகாது. அதற்குண்டான பலன் ஒன்னா யோக பர்ஷனா பிறப்போம். எழுதி வச்சுக்குங்க, இது நான் என்னோட வாக்கு இல்லைங்க, இறைவனோட வாக்குங்க. அது முதல்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணி, இவங்க சொல்றாங்க நான்லாம் எனக்கு நானா சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இறைவன் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, இந்த பாதையில வந்துட்டியா, கிட்டத்தட்ட 2, 3, 4 வருஷம் வந்துட்டியா, அல்ல 2 வருஷம் வந்துட்டியா, அல்லது 1 வருஷம் வந்துட்டியா, டோன்ட் வரி, அதற்குண்டான பலன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அப்படின்னு நெகட்டிவா யோஸ் பண்ணக்கூடாது. சரிங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், இப்ப இதோட போகுதுன்னு
நிறுத்திடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எது சொன்னாலும் கத்தி மேல நிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. சொன்னா அடுத்த இதுக்கு போயிருவோமோ. ஏன்னா இது என்னங்க நீங்க ரொம்ப 5 மணிக்கு கிளாஸ் போடுறீங்க, தூக்கங்க எடுக்க முடியலைங்க, நாங்க ஒரு அடுத்த ஜென்மத்தில் யாரோ ஒரு 10 மணி கிளாஸ் 9 மணி கிளாஸ் போட்டாங்க நாங்க படிச்சுக்கிறோங்க. ஏன்னா எப்படி மனித சரீரன்ட்டாரு, குருவும் கொடுப்பேன்ட்டாரு, அப்ப படிச்சுக்கலாங்க. அது முட்டாள்தனம். அப்படி முடிவெடுக்க கூடாது. இப்ப நம்ம படிக்கிறோம், மனசுல ஒரு தயக்கம் பயம் இருக்கு, நம்மளால முடிச்சிட முடியுமா அப்படின்னா யங்ஸ்டர் சொல்றாரு இந்த அத்தியாயத்துல, டோன்ட் வரி, ட்ரை யுவர் பெஸ்ட். உயிர் விடுற வரைக்கும் ட்ரை யுவர் பெஸ்ட். கிடைச்சது உனக்கு அப்படியே பேக் பண்ணி என்ன பண்ணிடுவேன், மூட்டை கட்டி உனக்கு கொடுத்துருவேன். நீ அங்கிருந்து என்ன பண்ணிக்கோ, அடுத்த ஜென்மத்தை பிரமலோகம் போய் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம், அல்லது ஈகலோகத்தில் பிறந்து யோக பரிஷ்டனாக வாழ்ந்து நீ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேரண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாரு. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம இதுதான் மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு திஸ். இது போன கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம், அதனால ஒரு லாங் கேப் ஆனதுனால நான் திருப்பி ஃபுல்லா சொன்னேன். இப்போ அவரை என்ன இப்போ சப்ஜெக்டுக்கு வந்தோம் அப்படின்னா, கடைசியில அர்ஜுனன் பகவான் முடிக்கிறார். ஒரு ஞானத்தை பெற்றவனுடைய அந்த அவனுக்குள்ள என்னென்ன தத்துவங்கள் உங்க இம்பைவாயிருக்கும் அப்படிங்கிற 7 தத்துவத்தை சொல்றார். அதுல பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், கர்ம, இந்த மாதிரி அதைத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்து மீனிங் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகத்துல அவர் பகவான் கடைசியா முடிக்கும் போது என்னென்ன வார்த்தைகள் கூறினாரு, என்ன ஆர்டர்ல கூறினாரோ அதே வார்த்தைகள் அதே ஆர்டர்ல இப்ப என்ன பண்றாரு அர்ஜுனன், கொஸ்டினா கேட்கிறார். எனக்கு அதெல்லாம் புரியல, நீங்க சொல்லுங்க. நல்ல வேலை கேட்டார், நல்ல வேலை பகவான் நமக்கு அதுக்கு உண்டான பதில் பகவான் மூலியமாக கேட்கக்கூடிய வாய்ப்பை அர்ஜுனன் நமக்கு இப்போ உருவாக்கி கொடுக்கிறார். அர்ஜுன உவாச்ச மீனிங் எழுதல, எழுதி. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், கிம் தத் பிரம்ம. ஃபர்ஸ்ட் வேர்டு, அந்த பிரம்மம் என்பது என்ன? கிம்னா எது, என்ன? சான்ஸ்கிரிட்ல கிம். ஃபர்ஸ்ட் வேர்டு புருஷோத்தம கூட போட்டுக்கலாம். புருஷோத்தம கூப்பிடுறார், புருஷானாம் உத்தம, கிருஷ்ணா புருஷோத்தம கூப்பிடுறார் அர்ஜுனன். புருஷோத்தமா, புருஷோத்தமனே, கிம் தத் பிரம்ம. தத் பிரம்ம கிம்? தத்து பிரம்ம கிம்? ஃபர்ஸ்ட் வேர்டு பிரம்மம்னா என்ன? அடுத்த வேர்டு அத்தியாத்மம். இது போன கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், அதே ஆர்டர் தான். அத்தியாத்மம் கிம்? அத்தியாத்மன் ஒரு வேர்டு சொன்னீங்களே, ஞானிக்கு உண்டான ஒரு குவாலிபிகேஷன் தர்மம் என்று சொன்னீர்களே, தத்துவம் அப்படின்னா என்ன? அத்தியாத்மம். 2வது வேர்டு அத்தியாத்மம். அத்தியாத்மம் கிம்? இது 2வது வேர்டு. 1 2 3 போட்டே வாங்க அப்படின்னு நல்ல சில. ஃபர்ஸ்ட் பிரம்ம தத்துவம், அடுத்து ஆத்ம தத்துவத்தை கேட்கிறாரு, அதான் அத்தியாத்மங்கிற வேர்டு சொல்லுது. அடுத்து கர்ம. கிம் கர்ம? நீங்க எதை கர்மம் சொல்றீங்க? பகவானே, நீங்க கர்மம்ங்கிற வேர்டை எந்த மீனிங்ல யூஸ் பண்றீங்க, அந்த அர்த்தம். ஏன்னா கர்மம்னா எதையோ குறிக்குமே. ஸ்ரௌத கர்மா, சாத ஸ்மார்த்த கர்மமா, எத்தனை கர்மங்கள், விகித கர்மம், நிஷித கர்மம். கர்மங்கிறது கோஸ் வித் சோ மெனி வேர்ட்ஸ். நீங்க எதை கர்மம் சொல்றீங்க? உங்க மனதுல எதை மனசுல வச்சுட்டு நீங்க கர்மம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இவன் கேட்கிற கேள்வி. ஏன்னா கர்மம் நமக்கு தெரியாதாங்க, ஆக்ஷன்ங்கிற வேர்டு தெரியாதா என்ன? அதை கேள்வியா கேட்கிறாங்க போது அதோட உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 4வது வேர்டு அதிபூதம். கிம் அதிபூதம்? கிம் அதிபூதம். 4th தான் அதி. அதிபூதம். அதிபூதம்னா என்ன? புரோக்தம், சொல்லப்படுகிறது. நீங்க சொன்னதுல புரோக்தம். எதை நீங்க அதிபூதம் சொல்றீங்க? அடுத்து கிம் அதி தெய்வம். 5 கேள்விகள் ஒரு ஸ்லோகத்துல கேட்டார் அர்ஜுனன். கேட்டாரு அதி தெய்வம் கிம்? அதி தெய்வம்னா என்ன? சோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், வேர்ட்ஸ் அப்படியே மனசுல பதிய வச்சுக்கணும் அர்ஜுனுடைய கேள்விகள். அப்பதான் அப்படியே ஒரு பதிலா வரும்போது நம்ம அங்க அப்படியே ஞாபகத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் பிரம்ம, ஆத்மா, அதான் அத்தியாத்மத்தை ஆத்மா நான் ஞாபகம் வச்சுக்கும் போது பிரம்ம, ஆத்மா, கர்ம, அதிபூதம்,
அதிதெய்வம். இது 5 இந்த ஸ்லோகத்தில் கேட்டுறார். அடுத்தது அதியக்ஞகதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. அடுத்தது அதியக்ஞகா மதுசூதன. இங்க கூப்பிடுற வேர்டு அங்க புருஷோத்தம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல புருஷானா உத்தம புருஷோத்தம. இங்க கூப்பிடுறது மதுசூதன. மது என்ற அரசனை கொன்றவன். மதுங்கிறது அகங்காரத்தை குறிக்கும். அகங்காரத்தை இல்லாமல் செய்யக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். மதுசூதன மதுசூதனா அத்ர இங்கு அஸ்மின் தேகே அதியக்ஞஹா இந்த தேகத்தில் அஸ்மின் தேகேனா இந்த தேகத்தில் அதியக்ஞஹா அதியக்ஞன் கஹ எவன் கதம் எவ்வாறு. ஃபர்ஸ்ட் கக அதியக்ஞக கக எவன் அதியக்ஞக. அடுத்த வேர்டு யூஸ் பண்றாரு கதம் எவ்வாறு. ச மேல் ச அண்டு மேலும். இது 6வது தத்துவம். அதி யக்ஞஹா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணீங்களே அதுக்கு என்ன அர்த்தம். எப்படி அவன் அதியக்ஞன் ஆகிறான். கடைசி கேள்வி. பிரயாண காலே மரண காலத்தில் நியத ஆத்மபிஹி இந்த இடத்துல ஆத்மன மனம், நியதன மனதை தன் வசத்தில் வைத்திருப்பவரால். மனதை வசத்தில் வைத்திருப்பவர் மரண காலத்தில் மனதை தன் வசதியில் வைத்திருப்பவர்களால். அதான் என்ன கேட்குறாருன்னா, உங்களை ஏன் மரண காலத்தில் உங்களை நினைக்கணும்னு சொல்கிறீங்க. அதான் அவனோட உண்மையான அது அர்த்தம். மரண காலத்தில் மனதை தன் வசத்தில் வைத்திருப்பவரால். கதம்ங்கிற வேர்டு அடுத்த வேர்டு. கதம்னா எப்படி. நீங்கள் நல்லா புரியணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம். உங்களை நினைப்பது ஏன், எதற்கு, எப்படி, அப்படி அர்த்தம். அவனோட இன்டர்னல் மீனிங் அதுதான். மரண காலத்தில் உங்களை ஏன் நினைக்கணும், எப்படி நினைக்கணும், எதுக்கு நினைக்கணும், அதுதான் அது. யாருனால பை உபாசக பை உபாசக. ஒரு உபாசனை செய்பவன் மரண காலத்தில் உங்களை எப்படி, ஏன், எங்கு, எப்படி, எவ்வாறு நினைக்கணும். உபாசக பை உபாசக உபாசனை செய்பவன். ஏன்னா மனதை தன் வசத்தில் வைத்திருப்பவன். விருத்தி விரோதக நிரோதக பதஞ்சலியில் படிக்கிறோம் இல்லைங்களா. விருத்தி மனதை தன் ஒழுங்குபடுத்தியவன், கட்டுப்படுத்தியவன். அதான் நியத. நியத ஆத்ம. ஆத்மான இந்த இடத்துல மனம். மனதை தன் வசப்படுத்தியவன் உபாசகன். உங்களை ஏன், எப்படி, எங்கு, எவ்வாறு நினைக்கணும். ஞேயகா அடுத்த வேர்டு. கதம் எப்படி. ஞேயகா அசி. ஞேயக அசி. அசினா நீங்க எப்படி அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள் அவர்களால்.
ஒரு உபாசகனால நீங்க எப்படி அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள்? எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள்? இது கேள்வியான ஒரு ஸ்லோகம். இதுக்கு அதிக விளக்கங்கள் தேவையில்லை. இப்ப நாம வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல கிம் பிரம்ம அத்தியாத்மம் கர்மம் அதிபூதம் அதி தெய்வம் அதி யக்னம் பிரயாண காலே கதம் நேயகா. இதை 7 இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அதாவது அவங்க என்ன கடைசி கேட்குதுன்னா, பிரயாண கடைசி காலத்துல மரண காலத்தில் ஜென்ரலா இறைவனோட நாமத்தை ஜனங்க நினைக்கிறது இடையலாத காரியமா இருக்கும். ஏன்னா நம்ம ஐயோ போறமே, நம்ம விட்டுட்டு போறோமே, அப்புறம் மரண காலத்தை இவர் கரெக்டா ஏன் பிடிக்கிறார் அப்படின்னா, முதல்ல இருந்து நீ ஒரு உபாசனை பண்றவனா இருந்துட்டு கடைசி காலத்துல இது நல்லா அறிவுல வச்சுக்கோ. உயிர் விடும்போது நான் இஷ்ட தேவதையை நீ எதை நீ உபாசனைக்கு எடுத்து வச்சிருந்தியோ அந்த விஷயத்த நினைச்சுக்கோ. அப்பதான் உனக்கு அது அடுத்த பிறவிக்கது உதவி செய்யும் ஒரு நியமத்தை சொல்றாரு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா உயிர் விடும்போது இன் ஜென்ரல், இது நான் சொல்லிங்க, இறைவன் சொல்றது இன் ஜென்ரல், எப்படி மரண காலத்தில் உள்ளவர்கள் தமக்கு பிரியமானவர்களையும் அல்லது பிரியமான விஷயங்களிலும் சிந்தனை மூழ்கி இருப்போம். இன் ஜென்ரல் நமக்கு பிரியமானது, பிரியமான நபர்கள் அல்லது பிரியமான விஷயங்கள். பாத்தீங்கன்னா நான் பேத்தி பார்க்கணும், கூட்டிட்டு வா, உயிர் விடுறதுல நான் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன் ஜென்ரல் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அல்லது மரணத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து, ஒரு அடுத்த இது பிரியமானவர் பார்க்கறதுங்கிறது அவங்களுக்கு செகண்டரியா போயிடும். எப்படியாவது என்னை காப்பாத்திரு, எப்படின்னா என்னை நம்ம எப்படியாவது வாழணும், உயிர் விடக்கூடாது, இந்த முயற்சி இந்த சிந்தனையில் அவர்கள் மனம் மூழ்கி இருக்கும். இறைவனை பற்றிய சிந்தனைங்கிறது வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலதான் என்ன சொல்றாரு, பர்டிகுலரா உபாசனா பண்றவனா இருந்துட்டு கடைசி காலத்தில் இந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்துறாத. நீ பண்ண உபாசனையுடைய பலனை நீ பெற முடியாமல், அடுத்த ஜென்மத்தில் பெற முடியாமல் போய்விடும். அதனால உபாசக்கனை கூப்பிட்டு, அடே உபாசக்கா, ஆயுசு ஃபுல்லா நீ உபாசனை பண்ணி இல்லையா, உயிர் விடும் போது இந்த மாதிரி நினைத்து உயிர் விடு. அதுதான் மெயின் கான்செப்ட். இவர் நிறைய அதை பத்தி பேச போறாருங்க. 7வது கேள்விக்கு தத்துவத்துக்கு உண்டான பதில் நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்து இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம இப்ப போலாம். அப்போ உடனே பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச. ஃபர்ஸ்ட் 3 தத்துவத்துக்கு முதல் ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்துல 3 தத்துவம். 3 தத்துவம் என்ன? பிரம்ம அத்தியாத்ம கர்ம. 3ஐயும் இந்த ஸ்லோகத்தை விளக்கிறார். அக்ஷரம் பிரம்ம பரமம் முடிஞ்சது. அக்ஷரம் பிரம்ம பரமம். இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி பிரம்மம்னு புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதனால சொன்ன அப்படியே கண்டினியூ வச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? தத்துவம் என்னது? பிரம்ம. அதற்குண்டான பதில் என்னது? அக்ஷரம் பிரம்ம பரமம். அவர் யூஸ் பண்ற வேர்டு அக்ஷரம் பரமம் பிரம்ம. பிரம்மம்னா என்னன்னு கேட்டீ இல்லையா? அக்ஷரம் பரமம். சோ பிரம்மம்ங்கிற வேர்டுக்கு அவர் சொல்ற பதிலு ஒன்னு அக்ஷரம், இன்னொன்னு பரமம். அடுத்து என்ன சொல்றாரு? ஸ்வபாவோ அத்தியாத்ம உச்சியதே. ஸ்வபாவம், அத்தியாத்மம் இஸ் ஈக்குவல் டு ஸ்வபாவம். இதெல்லாம் சங்கர பாஷ்யத்தை படிச்சாதான் இறைவன் எதை ஸ்வபாவம் சொல்றாரு நமக்கு புரிய போகுதுங்க. ஏன்னா ஸ்வபாவம் என்ன சொல்லுவான்? எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு இருக்கிற சுபாவம், அவன் ரொம்ப இறக்க சுபாவம். நம்மளுக்கு தெரிஞ்ச சுபாவம் நான் சொல்றேன். ரொம்ப இறக்க சுபாவம், அவன் ரொம்ப கோபப்படுற சுபாவம், அவன் மூஞ்சி காமிக்கிற சுபாவம், அவ எப்பவுமே இன்ட்ரோவர்ட் சுபாவம், அவ எப்பவுமே எக்ஸ்ட்ரோவர்ட் சுபாவம், எப்ப பார்த்தாலும் வாய் பேசிட்டே இருக்கிற சுபாவம். அது அல்ல. சுபாவம் மீன்ஸ் இங்க ஸ்வரூபம்னு அர்த்தம். சோ 2வது கேள்வி, 2வது தத்துவம் எங்க முடிச்சிட்டாரு? செகண்ட் லைன்ல முடிச்சிட்டாரு. ஸ்வபாவக அத்தியாத்மம் உச்சியதே. அடுத்து 3வது பூத பாவோத்பவகரோ அப்படிங்கிற வேர்டு அப்ஜெக்டிவ். அடுத்தது விசர்க கர்ம சங்கீதங்கிறது 3வது கர்ம. கர்ம அங்க வருது பாருங்க. இப்ப மீனிங் எழுதிக்கலாம். இப்ப 3க்கு வந்துருச்சு. எங்க? பிரம்ம ஆத்ம, கடைசி வேர்ட்ல என்ன வருது? கர்ம சங்கீக. அந்த கர்ம
ரவுண்டு போட்டுங்க. 3 வேர்டு இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்லிட்டார். மீனிங் எழுதிக்கலாம், அப்புறம் விளக்கம் பார்க்கலாம். பகவான் உவாச்ச, பிரம்மம்னு என்ன? அக்ஷரம், அழிவற்றதும், பரமம், மேலானது. அவ்வளவுதான். அழிவற்றது, மேலானது பிரம்ம. முடிச்சிட்டாரா? ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அக்ஷரம், பரமம், பிரம்ம. ஒரு தத்துவம் கம்ப்ளீட். ஜஸ்ட் மீனிங் தாங்க கொடுக்குறோம், விளக்கம் நம்ம பார்க்கலாம். நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உச்சியத்தே சொல்லப்படுகிறது, ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். உச்சியத்தே, அக்ஷரம் பரமம் பிரம்மம் உச்சியத்தே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து என்னது? ஸ்வபாவக, ஸ்வபாவமானது அத்தியாத்மம். உச்சியத்தே, ஸ்வபாவத்தை அத்தியாத்மம்னு உச்சியத்தே. சோ ஸ்வபாவம் தான் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பூத பவ்ய உத்பவக. பூதங்கள் ஜீவராசிகள். பூத பாவ உத்பவ கரக. பாவ, பூதம்னா உயிர் உள்ள பூதங்கள். பூத பாவம்னா என்னது? எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. பாவம், அபாவம்னா இருப்பற்றது, அதுக்கு ஆப்போசிட் அபாவம். இங்க பாவம், இருப்பு. உத்பவ, உத்பவ உத்பவ கரகன அதனுடைய பிறப்பு. பாவம்னா எக்ஸிஸ்டன்ஸ், உத்பவ கரக அப்படின்னா எந்திரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் அவ்வியக்தமாவும் இருக்கும், வியக்தமா வரும் இல்லைங்களா? அந்த ரெண்டையும் சொல்றாரு அவர். வியக்தமா இருக்கிறது, அவ்வியக்தமா இருக்கிறது. பிறப்புக்கும் காரணம். ஒவ்வொரு ஜீவராசியும் வியக்தமாகவும் வியக்தமா இருந்து அவ்வியக்துக்கு போறதும், அவ்வியக்தமா இருந்து எங்க வருது? வியக்தமாக தோற்றம் அளிக்குதா இல்லையா? இந்த 2 நிலைகளுக்கும் காரணமானது எது? அவங்க செஞ்ச கர்ம. விசர்கக, பியூட்டிஃபுல் வேர்டு. விசர்கனா சமஸ்கிருத அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா விசர்கக இருக்கு. விசர்கக அப்படின்னா சமஸ்கிருதத்துல 2 டாட் வச்சு சொல்ல விசர்கன்னு சொல்லுவோம். அது ஒரு மீனிங். கிராமர் பாயிண்ட்ல விசர்கனா 2 டாட். ஆனா இங்க விசர்கக அந்த அர்த்தம் கிடையாது. விசர்கனா தியாகம். தியாகம், விடுதல். விசர்கன என்ன அர்த்தம்? விடுதல். எதை விடுறாம? வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் தோற்றமளிக்கிற அதற்கு காரணமான விடுகிறான். தியாக ரூபம். எது? கர்ம சம்ஹிதக, கர்மம் என்று அறியப்படுகிறது. அழகான பதில் கொடுக்கிறார். கர்மம்னு என்ன? ஒரு பூதம், ஒரு உயிர் அல்லது ஒரு ஜீவராசி பாவமாகவும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அப்புறம் அதனுடைய பிறப்புக்கும், அதை வியக்தம் அவ்வியக்தம். ஏன்னா எப்படி புரிஞ்சுக்கிறத? வியக்தமா இருக்கிறதும் அவ்வியக்தமா இருப்பதற்கும்னா மறு ஜென்மம் எடுக்கிறக்கும், ஜென்மம் இல்லாமல் ஒடுங்கி இருக்கிற காலம், எல்லாத்துக்குமே காரணமான விசர்கக எப்படி புரிஞ்சுக்கலாம்? தியாகம். கர்ம சம்ஹிதக, கர்மம் என்று அறியப்படுகிறது. நீங்க எழுதிங்க ஒரு விளக்கம், ஒரு விளக்கம் நம்ம பார்ப்போம். கர்மத்தை அவர் எப்படி தியாகம்? ஏன்னா இது யாருடைய தத்துவமா பார்த்துட்டு இருக்கோம்? ஞானியுடைய தத்துவம். ஞானி முதல்ல எதை தெரிஞ்சிருக்காரு? பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிருக்காரு. இந்த ஸ்லோகத்துல ஆத்மா தத்துவத்தை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கர்மத்தை அவர் தியாகம் பண்ணியிருப்பார். நான் கர்த்தாங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்காரு? விசர்க. எந்த கர்மம் அவருக்கு பிறப்பு இறப்பை கொடுக்கிறதோ, எந்த ஒரு கர்மம் பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிற அந்த கர்மத்தை விசர்க, அந்த கர்த்திருவத்தையும் போக்திருத்துவையும் அவர் விசர்க தியாகம் பண்ணினவராக இருப்பார். அந்த கர்மத்தை தியாகம் பண்ணிடுவார். எப்படிப்பட்ட கர்மம்? வியக்தமாகவும் அவ்வியக்தத்தையும் கொடுக்கிற பிறப்பு இறப்புக்கு காரணமான அந்த கர்மத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்திருவத்தை அவர் விட்டவர் தான் என்னது? தியாகம். அந்த கர்மத்தை தியாகம் செய்தவர்.
நான் கர்த்தா அல்ல, ஆத்மா கர்த்தா அல்லங்கிற அந்த ஞானத்தை தத்துவத்தை அறிந்தவர்னு அர்த்தம், ஜெனரல் மீனிங். இப்ப கமிங் டு ஃபர்ஸ்ட். இப்ப 3 பார்த்துட்டோம். பிரம்ம, ஆத்ம தத்துவம், கர்மத்தை பற்றி தத்துவத்தை யாரு? ஞானி அறிந்தவர். இப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம பிரம்ம, பரமம், அக்ஷரம், 2 வேர்டு ஒரு வேர்டா வரலாம். இப்ப என்ன சொல்ற, எதை பத்தி பாக்குறோம்? பிரம்ம. க்ஷரம், அக்ஷரம் ஆப்போசிட் வேர்டு. ந க்ஷரத்தி இது அக்ஷரம். அக்ஷரம்க்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன், எட்டமாலஜி. ந க்ஷரத்தி இது அக்ஷரம். ஃபர்ஸ்ட் அழியாதது. ந க்ஷரம்னா அழியிறது. ந க்ஷரத்தி இது அக்ஷரம். பிரம்மங்கிறது அழியாதது என்று ஞானி அறிந்தவர்னு புரிஞ்சுக்கிட்டே வரணும். அந்த தத்துவத்தை அவர் எப்படி அறிஞ்சிருக்காரு? பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது அழியாதது. பிறவா ஏன் அழியாததுன்னா ஏன் அழியாம இருக்கு? பிறவாதது. அப்ப பிறவாதது அப்படிங்கும்போது அங்கங்கள் கிடையாதது, தேய்மானத்துக்கு உட்படாதது, அழியாதது. இந்த எல்லா தத்துவத்தையும் நம்ம கொண்டு வந்து பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் கொடுக்கிற விட ந க்ஷரத்தி அழியாதது. எப்படி அதனால அழியாம இருக்க முடியாது? பிறவாததுனால அது அழியாததுன்னு புரிஞ்சுக்கிறோம். இது அக்ஷரத்துக்கு இன்னொன்னு சொல்லுவோம். ந க்ஷரத்தி இது அக்ஷரம்ங்கிறதுக்கு இது அழியாத எடுத்துக்கிறோம். அஷ்ணுதே சர்வம் இது அக்ஷரம் சொல்லுவோம். அஷ்ணுதே 2வது மீனிங் அக்ஷரத்துக்கு அஷ்ணுதே. சமஸ்கிருதத்துல அஷ்ணுதே சர்வம் இது. அஷ்ணுதே சர்வம். சர்வம்னா எல்லாம். அஷ்ணுதேனா வியாபகம். அஷ்ணுதே சர்வம் இது அக்ஷரம். சோ அக்ஷரத்துக்கு 2 டெஃபினிஷன். ஒன்னு ந ஷரத்தி இது அக்ஷரம், இன்னொன்னு அஷ்ணுதே சர்வம் இது அக்ஷரம். சோ ஃபர்ஸ்ட் ந ஷரத்தி இது அக்ஷரம்னா அழிவற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அஷ்ணுதேனா சர்வம். அஷ்ணுதேனா சர்வத்தி அது என்ன பண்ணி இருக்குது? வியாபகம். எல்லாவற்றையும் அதுதான் வியாபகம். இப்ப நம்ம உலகத்துல பாக்குற எல்லாத்துக்கும் இடத்தை கொடுத்து வியாபகம் பண்ணி இருக்கிறது ஆகாசம். எங்க ஆகாசம் இருக்கோ அங்கதான் நீங்க ஒரு பொருள் இருக்க முடியும். அந்த ஆகாசத்தை என்ன பண்ணி இருக்குது? வியாபகம்னு புரிஞ்சுக்கணும். சோ சர்வம் அஷ்ணுதே அனைத்தையும், இந்த ஆகாசத்தையும் எல்லாவற்றுக்கும் இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிற ஆகாசத்தையும் என்ன பண்ணி இருக்குது? வியாபகம். அதான் அஷ்ணுதே இது. சரி, அஷ்ணுதே சர்வம். சர்வம்னா இந்த இடத்துல படைக்கப்பட்ட அனைத்தையும். சர்வம் எது எது படைக்கப்பட்டிருக்கோ அனைத்தையும் அது வியாபகம். அக்ஷரம். இந்த நாம 2 மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பிரம்ம அப்படிங்கிற வேர்டுக்கு சாஸ்திரத்துல என்னென்ன மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பகவான் என்ன பிரம்மங்கிற வேர்டு போடுறாரு? பிரம்ம அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேதத்துக்கு என்ன பேர் இருக்கு? பிரம்மம்னு பேர் இருக்கு. மொத்தம் 5 இடத்துல பிரம்மங்கிற வேர்டு யூஸ் ஆகும். A word has 5 meanings. ஸோ எங்க நீங்க படிக்கிறீங்களோ, ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் மேல போக போக இந்த 5ஐயும் மனசுல வச்சுக்கணும். ஆச்சுங்களா? 5ல பகவான் இங்க எதை யூஸ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். கான்டெக்ஸ்ட் வச்சு. அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா கான்டெக்ஸ்ட் வச்சு தான் என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். ஸோ பிரம்ம அப்படிங்கிற வேர்டுக்கு 5 மீனிங் இருக்கு. அப்பதான் இங்க எதை யூஸ் பண்றாரு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னது? பிரம்ம அப்படின்னா வேதம்னு அர்த்தம். இன்னொன்னு ஓம்காரத்துக்கு பிரம்மம்னு பேரு. இதெல்லாம் இந்த கான்டெக்ஸ்டுக்கே வரல, அதனால விட்டுட்டு வர்றோம். இதை விட்டுறோம். கண்டிப்பா வேதம்ங்கிற வேர்டு இங்க எடுத்துக்க முடியாது. இங்க கான்டெக்ஸ்டுக்கு அது ஒத்து வராது. அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான். 2வது ஓம்காரம். ஓம்காரத்தை பத்தி இங்க பேச்சே இல்லை. 3வது பிராமண வர்ணம். ஐயரு சொல்றோம்ல, பிராமணன். பிராமண வர்ணத்துல பிராமணனுக்கு நம்ம பிரம்மம் சொல்லுவோம். பிராமணனுக்கு என்ன சொல்லுவோம்? பிரம்ம. இங்க பிராமண வர்ணத்தை பத்தி அவரு பேசல. சோ 3வது மீனிங் இங்க அப்ளிகபிள் இல்ல. 4வது ஈஸ்வரனுக்கு என்ன பேர் இருக்குது? பிரம்ம. சொல்றமா இல்லையா? சகுண பிரம்ம, மாயா, சகித பிரம்ம. சொல்ல பிரம்மங்கிற வேர்டு சேர்ந்து வருது அல்ல ஈஸ்வரன் கூட. அப்ப ஈஸ்வரனுக்கு என்ன வேர்டு வருது? பிரம்ம. இங்க கான்டெக்ட்ல ஈஸ்வரனை அவரே பேசல. அப்படி நெகேட் பண்ணி புரிஞ்சுக்க தெரியும். ஃபியூச்சர்ல நீங்க போக போக உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு வேர்டு யூஸ் பண்ணாருன்னா
நெகேட் பண்ண தெரியணும். அந்த 5ல நோ 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 எதுதான் யூஸ் பண்ணியிருக்காரு? 5வது நிர்குண பிரம்ம. 5வது மீனிங் பிரம்மத்துக்கு நிர்குண பிரம்ம. ஃபர்ஸ்ட் சகுண பிரம்மம் போட்டோம், அடுத்தது ஈஸ்வரன் சொல்லிட்டேன். அது இங்க பேசல. இவர் இங்க பேசுறது ஞானி அறிந்த சொல் பிரம்மம்னு போடுறாரா? ஞானி இந்த தத்துவத்தை அறிந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும்? நிர்குண பிரம்மம்ங்கிற பிரம்மத்துக்கு நிர்குண பிரம்மம்னு ஒரு வேர்டு மீனிங் இருக்கு. அதைத்தான் இங்க என்ன பண்றாரு? இறைவன் சொல்றாருன்னு நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பூர்வபக்ஷி வாதமெல்லாம் நமக்குள்ள வராது. எதையா தப்பா போட்டு வச்சு. ஏன்னா பாத்தீங்க, அந்த பிரம்மத்துக்கு நீங்க வேற எந்த வேர்டு போட்டாலும் நாம என்ன ஆயிடுவோம்? பூர்வபக்ஷி ஆயிடுவோம். சரியான உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் எக்ஸ்ட்ராவா இந்த மீனிங்ல ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். இது இந்த மீனிங்ல நாம் இங்க போட வேண்டியது நிர்குண பிரம்மத்தை அறிந்தவர் யாரு? ஞானியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. 7 தத்துவத்தை அறிந்தவன் ஞானி. அதுல முதல் தத்துவம் நிர்குண பிரம்ம தத்துவத்தை. எப்படிப்பட்ட பிரம்மம்? அக்ஷரம்ங்கிறவர் அவரே போட்டார், பரமம்ங்கிறது அவரே போட்டார், மேலான அக்ஷரம். அப்படிப்பட்ட பிரம்மம் நிர்குண பிரம்மத்தை பரமாத்மா. அதைத்தான் நம்ம என்ன வேர்டு சொல்லுவோம்? பரமாத்மா. ஏன் பரமம்? அடுத்த வேர்டு பரமம், மேலானது. மேலானது. இப்ப பிரம்மங்கிற வேறு சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா பிருகத்வாத்னு சொல்லுவோம். பிருகத்வாத்னா ரொம்ப பெரியது. பிருகத்வாத், மகத்வாத், இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை சொல்றது. பிரம்மங்கிறதுக்கு பிருகத்வாத், மகத்வாத், ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது பரமாத்மா பிரம்ம. அடுத்த வேர்டு என்ன சொல்றோம்? பரமம், மேலான வேர்டு பார்த்துட்டு இருக்கிறோம். சர்வத்தக. ஏன் பரமம்? அதுக்கு எட்டமாலஜி சர்வத்தக உத்கிருஷ்டம். சர்வத்தக எல்லாவற்றை காட்டிலும் உத்கிருஷ்டம் மேலானது பரமம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? பரமம்ங்கிறவோட பகவான் யூஸ் பண்ணிட்டாரு. பரமம்னா என்ன பரமம் சொல்றாரு? சர்வத்தக உத்கிருஷ்டம். இங்கு நீ பார்ப்பது எல்லாவற்றிலும் அது என்னது? மேலானது, உத்கிருஷ்டம், பரமம். எப்படிங்க இருக்கிறது எல்லாத்தபடி அது மேலுன்னு சொல்றாருன்னா எல்லாமே தன்னுடைய இருப்பை அந்த பிரம்மனில் பெறுகிறது. நீங்க எதை பார்த்தீங்கன்னாலுமே அதுக்கு இருப்பை கொடுத்து கொண்டிருப்பது பரமம் பிரம்ம. அதனால அது எல்லாவற்றை காட்டு படைக்கப்பட்ட அனைத்துக்கும் அது என்னது? மேலானது. சோ 2 வேர்டு இறைவன் கொடுக்கிற டெஃபினிஷன். வாட் இஸ் பிரம்ம? அக்ஷரம், பரமம். அப்ப அக்ஷரம்னா நாக்ஷரத்தின்னு தெரியணும். அஷ்ணுதே சர்வம். ஏன் திருப்பி திருப்பி சொல்லலாம்? இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகள் உள்ள பதிய வைக்கிறீங்க அப்படின்னா தான் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்ப எங்க யூஸ் பண்ணாலும் இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ பரமம் பிரம்ம. அடுத்த வேர்டு அத்தியாத்மம். 2வது வேர்டு என்ன பண்றாரு? அத்தியாத்மம்னா என்ன அவர் சொல்றாரு. இப்ப அத்தியாத்மம் என்ன வேர்டு சொல்றாரு அவரு? ஸ்வபாவக. அவர் ஒரே வேர்டு தான் போட்டாரு, ஸ்வபாவக அத்தியாத்மம். சோ அங்க என்ன வேர்டு இருக்கு? 2 இருக்குது. அத்தியாத்மம். நீங்க அந்த வேர்டு பிரிச்சு பாருங்க. அதி கூட்டல் ஆத்மம். ஆத்மா வச்சுக்கலாம். அதி கூட்டல் ஆத்மா. அதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளன்னு அர்த்தம். ஆத்மான இந்த இடத்துல சரீரம்னு அர்த்தம். சரீரத்திற்கு உள்ள வெளிப்படுவது எதே? ஆத்மா. 2வது வேர்டு விளக்குறாரு பகவான். அதி அத்தியாத்மாங்கிற வேர்டை சமஸ்கிருதத்துல பிரிச்சீங்கன்னா அதி கூட்டல் ஆத்மா. அதினா உள்ள, ஆத்மானா சரீரம். சோ உடலுக்குள் இருப்பது, உடலுக்கு அதிஷ்டானமாக இருப்பது, அதுதான் என்னது? ஆத்மா. இப்போ உடலுக்குள் இருக்குதுன்னு மீனிங் சொன்னீங்கன்னா, எங்க உடலுக்குள்ள இந்திரியம் இருக்குது, லிவர் இருக்கு, கிட்னி இருக்குது. இது எப்படிங்க அத்தியாத்மாங்கிறது எப்படி ஆத்மாவுக்கு குறிக்குது? உடலுக்குள் இருக்குதுன்னு சொல்லிட்டா உடலுக்குள்ள எத்தனையோ இருக்குதே, ஏன் அதையெல்லாம் குறிக்காது? உடலுக்கு அதிஷ்டானமாக, சரீரத்துக்கு அதிஷ்டானமாக உடலுக்குள் இருப்பதுன்னு புரிஞ்சுக்கணும். உடலுக்குள் இருப்பதுன்னு சொல்லக்கூடாது, உடலில் வெளிப்படுகிற ஆத்மா அப்படி புரிஞ்சுக்கணும். அதிஷ்டானமாக, உடலுக்குள் இருந்து உடலுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்மா, அதான் அத்தியாத்ம வேர்டினுடைய விளக்கம். இவர் என்ன கொடுக்கிறாரு? உடலுக்குள் வெளிப்படுகிற ஆத்மா. ஓகே, இவர் என்ன வேர்டு கொடுக்கிறாரு? சொபாவக. அவர் கொடுக்கிற மீனிங் என்னது? சொபாவக தான் அத்தியாத்மா. சொபாவக அப்படின்னா சொபாவங்கிறது அந்த ஆத்மாவை குறிக்குது. அவர் சொல்ற வேர்டு சொபாவங்கிற வேர்டு இஸ் ஈக்குவல் டு ஆத்ம தத்துவம். சொபாவக அப்படிங்கிற வேர்டு என்ன இருக்குது? ஸ்வ கூட்டல் பாவ. பிரிக்கணும். ஸ்வ கூட்டல் பாவ. ஸ்வன தன்னுடைய, பாவம்னா சொரூபம்னு அர்த்தம்.
இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்வ கூட்டல் பாவ, ஸ்வபாவ, தன்னுடைய சொரூபம், அழியாத ஆத்ம தத்துவம். மாண்டுக்கு எப்படி சொன்னா துரிய ஆத்மான்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் துரிய ஆத்மா. ஏன்னா நான் முதலே சொன்னேன், சுபாவம் நாம சொல்றது அவருடைய சுபாவம் வந்து கோபப்படுவது அப்படி இல்லை. ஸ்வ கூட்டல் பாவம், தன்னுடைய சொரூபம். தன் ஸ்வ கூட்டல் பாவன சொரூபம். ஸ்வபாவ இஸ் ஈக்குவல் டு அத்தியாத்ம இது உச்சியத்தை. தன்னுடைய சொரூபத்தை அவன் இப்ப எங்க வரோம்? வேர்டெல்லாம் படிச்சுட்டு இது ஞானி இந்த தத்துவத்தை அறிந்தவன் புரிஞ்சுக்கணும். அப்போ தன்னுடைய சொரூபத்தை ஞானி அறிந்தவனாக, அந்த தத்துவத்தை அறிந்தவனாக இருக்கிறான். சோ என்ன தெரியுது இப்ப அவனுக்கு? ஞானிக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. ஒண்ணு, இந்த வெளியில் நான் பார்க்கிற உலகத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பது பிரம்மம்னு தெரியுது. இந்த சரீரத்துக்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருப்பது ஆத்மான்னு தெரியுது. ரெண்டும், உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற பிரம்மனுடைய சைத்தன்ய சொரூபமும் அந்த தத்துவம் சைத்தன்ய சொரூபம், உடலுக்கு ஆதாரமாக இருப்ப ஆத்மாவுடைய சைத்தன்ய சொரூபம் ஒன்றே அப்படின்னு அவனுக்கு அந்த தத்துவம் அவனுக்கு தெரிகிறது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உணர்ந்தவனாக ஞானி இருக்கிறார். சோ இதுதான் அந்த ரெண்டு வேர்டினுடைய விளக்கம். அடுத்தது கர்ம. கர்மம் அப்படிங்கிற வேர்டு எங்க போகும்? செயல், ஆக்டிவிட்டிஸ். கிராமர்ல பாத்தீங்கன்னா கர்மம்னா ஆப்ஜெக்ட், பேரு கர்மம் சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. ஆப்ஜெக்ட், அதாவது ராமன் பழத்தை உண்றார் அப்படின்னா ராமங்கிறது அந்த சென்டென்ஸ்ல கர்த்தா, எதை சாப்பிட்றாரோ அது கர்ம, ஆப்ஜெக்ட். பழங்கிறது அங்க கர்மம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கர்மங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம ஸ்ரௌத கர்ம, ஸ்மார்த்த கர்ம, ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு பேர் என்ன? ஸ்ரௌத கர்ம. ஸ்மார்த்த கர்ம, ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு ஸ்மார்த்த கர்ம. இதெல்லாம் லௌகீக கர்ம. இந்த மாதிரி நிறைய கர்மங்கள் லௌகீக கர்மங்கள். இங்க இறைவன் கர்மம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றார் இல்லையா, அது எதை குறிக்குது அப்படின்னா பாப்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மத்துக்கு காரணமான, பிறப்புக்கு காரணமான பாப்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வைதீக கர்ம, யக்ஞ யாகம். இந்த இடத்துல கர்மங்கிற வேர்டு இறைவன் யூஸ் பண்றாருன்னா பாப்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அல்லது ஜென்மத்தை பிறவியை கொடுக்கக்கூடிய வைதீக கர்மமான லௌகீக கர்மம், வைதீக கர்மமான யக்ஞ யாக கர்மங்கள், யக்ஞம் யாகம், அந்த மாதிரி கர்மம். சோ கர்மம். இந்த கர்மத்தை அவர் என்ன சொல்றாரு? தியாகம். விசர்கன என்ன சொன்ன? தியாகம், விடுதல். அப்போ தேவதா கர்மங்கள் நீங்க பண்றீங்க, யக்ஞம் யாகம் ஹோமம் பண்ற. ஹோமம் தான் யக்ஞம் யாகம், ஹோமம் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? ஹோமத்துல திரவியங்கள் வச்சுப்போம், ஆஜ்யம், ஹவிசு, அதுக்குள்ள போடுற எல்லாத்துக்கும் பேர் ஹவிசுன்னு பேர். அது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? அக்னியில் தியாகம் பண்றோமா இல்லையா? இது என்ன மம, இது என்னுடையதல்ல, எல்லாத்தையும் போட்டு இந்திராய ஸ்வாகா ஆ இதென்ன மம உள்ள போட்டுட்டு இந்திராய ஸ்வாகா, இந்திரனே எடுத்துக்கோ, இந்திராய ஸ்வாகா போட்டு அடுத்த விட என்ன சொல்லுவோம்? இதென்ன மம. அப்ப என்ன பண்றோம்? நம்ம இந்திரனுக்கிட்ட நம்ம இருக்கிற பொருளை என்ன பண்றோம்? எல்லாம் 2 நாளா 4 நாளா மார்க்கெட்டா வாங்கிட்டு வந்து எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்குவோம். எல்லா பொருளையும், ஆப்பிள், ஆரஞ்சு, எல்லா ஹவிஸும் என்னென்ன லிஸ்ட் ஐயர் எழுதி கொடுக்குறாரோ
அதையெல்லாம் வாங்கி பல்ல அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து தான் என்ன பண்ணிட்டு வரோம், பொருள்கள்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சு பக்கத்தில் வச்சு உட்காந்து நாம் கர்த்தாவாக இருக்கிறோம், எஜமானனாக இருக்கிறோம். அவர் ரித்விக் என்ன பண்ணுறாரு, நம்மளை அந்த ஹோமத்தை பண்ண வைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதென்ன மமன்னு என்ன அர்த்தம், உள்ள போட்டன இந்திராய ஸ்வாகா, இதென்ன மன, இது உனக்கு சொந்த வினி, அது என்னுடையது அல்ல. அப்ப என்ன பண்றோம், யக்னத்திலையும் ஹோமத்திலையும் தியாகம் செய்கிறோம், விடுகிறோம். இது என்னதுங்கிற வரைக்கும் அந்த என்னதுங்கிற பற்றை அங்க என்ன பண்ணிடுறோம், விடுகிறோமா இல்லையா? நீங்க மார்க்கெட்ல வாங்கிட்டு வரும்போது அது என்னுடைய ஆரஞ்சு என்னோட ஆப்பிளா தான் இருந்தது, நான் வாங்கினேன், இது என்னது ஆச்சுங்களா, அதுக்குள்ள போட்டோன்னு அது என்ன ஆயிருது, இதென்ன மம, இது என்னுடையதல்ல. அப்படிங்கும்போது அங்க என்ன நடக்குது, தியாகம், விடுதல். என்னுடையதை நான் என்ன பண்ற இந்த இடத்துல, விடுதல். தேவதா உத்தேசேன என்ன பண்றோம், தேவதா உத்தேசேன, தேவதைகளை உத்தேசனா உத்திஸ்து திரவிய தியாகம் பண்றோம். தேவதைகளை குறித்து திரவியத்தை தியாகம் பண்றோமா இல்லையா, தேவதா உத்தேசேன திரவிய தியாக. சோ ஹோமம்னு எடுத்தீங்கன்னா தானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தேவதைகளை கொடுக்கறது, அக்னியில கொடுக்கற எவ்வளவு முக்கியமோ அதே போல தட்சிணைகள் ஐயர்களுக்கு கொடுக்கறது, அது ஒரு தியாகம். ஒரு ஹோமம் பண்றீங்கன்னு வச்சுக்கலேன், அதனுடைய மேக்சிமம் பலன் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு தானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பலன் உறுதி. தானத்துக்காக கொண்டப்பட்டதான் யக்னமே. ஏன்னா ஒன்னா தேவதைகளுக்கு தானம் பண்ணுவீங்க இல்லையா, எங்க ஐயர்களுக்கு என்ன பண்றோம், தானம். அப்புறம் அன்னதானம், வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், எந்த அளவுக்கு நீங்க உங்க பொருள்களை தியாகம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹோமத்தினுடைய பலனை நாம் பெறலாம். சோ இங்க கர்மங்கிறது எதை குறிக்குது, யக்ன யாமத்தில் நம்ம எப்படி தியாகம் பண்றோமோ அதை போல் இவர் என்ன பண்றாரு. இப்ப சப்ஜெக்டுக்கு வருவோம். இவர் எதை தியாகம் பண்ணிட்டாரு, ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஞானியினுடைய மூணாவது தத்துவம், அறிந்த தத்துவம் என்ன, ஆத்மா அகர்த்தா, நான் கர்த்தாங்கிறத என்ன பண்ணிடுறாரு, தியாகம், விட்டு விடுகிறார். இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், நான் எழுதுனேன், நான் படித்தேன், நான் தூங்கினேன், நான் எழுந்தேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன். அவர் என்ன பண்றார், அதையே விட்டு விடுகிறார். நான் கர்மத்தை செய்தேன்கிறத என்ன பண்ணிடுறார் அவரு. எப்படி ஒரு ஹோமத்தில் இந்திராய சுவாகா இதன் நமன் விடுறாரோ ஒரு கர்த்தா, ஹோம கர்த்தா, இவர் என்ன பண்றாரு, கர்த்திருவத்தை என்ன பண்ணிடுறாரு, தியாகம். இதுதான் மூணாவது கர்ம விசர்க்க. விசர்க்க ஞாபகம் வச்சுக்கணும். தியாகம், தியாகம்னா நம்ம ஹோமகுண்டத்துல எதை தியாகம் பண்றோம், அதை போல் ஞானி எதை தியாகம் பண்ணிடுறாரு, நான் கர்த்தா. அந்த கர்மத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு, ஏங்க கர்த்தாவை தியாகம் பண்ணிட்டா கர்மத்தை என்ன பண்ணி ஆகணும். ஏன்னா கர்த்தாங்கிறவன் தான் அந்த கர்மத்தை பண்றான். நீங்க எப்ப கர்த்திருவத்தை விடுறீங்களோ தட் இஸ் ஈக்குவல் டு கர்மத்தை விடுதல். நல்ல யோசனை பாருங்க. கர்த்திருவத்தை விட்டுட்டோம்னா எதை ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவோம், கர்மத்தையே என்ன பண்றோம், தியாகம். விசர்கா யாருக்காக, கர்த்தாவினுடைய. இப்போ ஒரு ஹோமம் பண்றாங்க அப்படின்னா யாருக்கு அந்த பலன் போய் சேரும், ரித்விக்கு போய் சேராது. அவங்க அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு. இந்த ஹோமம் பண்றா இவ்வளவு பணம் கொடுக்குறோன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு சொந்தம். அந்த ஹோமத்தினுடைய பலனை அனுபவிப்பது யாரு, அந்த ஹோம கர்த்தா. அந்த கணவன் மனைவி யாரு உட்கார்ந்து அந்த ஹோமத்தை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலன். அதை போல இவன் என்ன பண்றாரு, ஞானி கர்த்தாங்கிறத என்ன பண்ணிடுறாரு, தியாகம். அதன் மூலியமாக கர்மத்தை என்ன பண்ணிடுறாரு, அவர் விட்டு விடுகிறார். அப்போ நான் எந்த வரைக்கும் நான் கர்த்தாவா இருக்கிறேனோ, சீக்ரெட் இது இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அது வரைக்கும் தான் நான் போக்தாவா இருப்பேன். கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும் தான் போக்திருத்துவம் மனசுல இருக்கும். நான் இதை செய்யறேன் அப்படிங்கும் போதுதான் யார் ஆள் வருவா, நான் இதை அனுபவிக்கிறேன் இல்லைங்களா. சோ இது கர்த்திருவத்தை விடும்போது அவன் எதை விட்டுறான், போக்திருத்துவத்தையும் விடுகிறான். தான் போக்தாங்கிறது என்ன பண்ணிக்கிறான், இது இன்டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அங்க கர்த்தாவை கர்மம் மட்டும்தான் விடுறான் இருக்கு. நீங்க எது வரைக்கும் நான் கர்த்தாவாக இருக்கிறேனோ எழுதி வச்சுக்குங்க, அது வரைக்கும் போக்தாவாக நான் இருப்பேன். நான் என்ன பாவம் பண்ணணும்,
நான் கஷ்டப்படுறேங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கஷ்டம் வருதுன்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? நாம் செஞ்சது நமக்கு கஷ்டம் வருது, இது பிகினிங் லெவல். அதை தாண்டி வரணும். எந்த கஷ்டம் வந்தாலும் இது நான் செஞ்சது, அதனால எனக்கு திரும்பி வருது, ஆனால் அக்செப்டன்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பழகிறோம். அதை தாண்டி வரணுங்குது சாஸ்திரம். ஒரு கஷ்டம் வரும்போது நான் செஞ்சது நான் அனுபவிக்கிறேங்கிறது பிரிமினரி லெவல். ரெண்டாவது லெவல், ஃபைனல் லெவல், நான் கர்த்தாவே அல்ல, நான் போக்தாவே அல்ல. ஏன்? ஆத்மஸ்வரூபாக அகம். திஸ் இஸ் த ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு கூடாது, ஏங்க நான் என்ன பாவம் செஞ்சனும் அனுபவிக்கிறேங்க, நான் என்ன பாவம் செஞ்சனும் அனுபவிக்கிறேங்க, போக்தா நான் என்ன பாவம் செஞ்சனும் அனுபவிக்கிறேங்க, அதுதான் அனுபவிக்கிறேன், அதனால ஏத்துக்கிட்டேங்க அப்படிங்கிறது ஃபைனல் லெவல்ல வந்து இன்னும் சொல்லிட்டு கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லிதான் மனதை வந்து நம்ம அக்செப்டன்ஸுக்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம செஞ்சது நமக்கு தான் வருதுங்கிறது பாடி சரீரத்தினுடைய அபிமானம் இருக்கிற வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி கொடுப்போம்? இந்த சரீரம் நீ நினைக்கிறியா, அப்ப இந்த சரீரம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கு, அதுக்குண்டான பாவத்தை அது அனுபவிக்குது, சரீரம் இந்த புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்குது, அதுக்குண்டான சுகத்தை அனுபவிக்குதுங்கிறது இனிஷியல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சரீர அபிமானம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதைத்தான் இறைவன் சொல்லித்தர முடியும். சரீர அபிமானத்தை விட்டு வெளியிலவான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரீர அபிமானத்தை விடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் எங்க டொயின் போயிடக்கூடாது. ஏங்க நான் செஞ்ச பாவம் நான் அனுபவிக்கிறேன், நான் செஞ்ச பாவம் அனுபவிக்கிறேங்கிறது உங்களை வந்து அடுத்த டிராவலுக்கே விடாது. ஸோ அப்ப என்ன புரியணும்? நான் எதையும் செய்யவில்லை, ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் செய்யல, அது எந்த பாவத்தையும் அனுபவிக்கல, எந்த புண்ணியத்தையும் செய்யல, எந்த சுகமும் ஆத்மாவில் கிடையாது, எனக்கு எந்த சுகமும் கிடையாது, எனக்கு எந்த துக்கமும் கிடையாதுங்கிற லெவலை நோக்கி என்ன பண்ணும்? பிரயாணம் செய்யணும், யாத்திரை போகணும். இங்கிருந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? லைஃப்ல யாத்திரை போகத்தின் அங்கு வரைக்கும் இதுலயே இருந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிகினிங் இது தேவைதான். ஏன்னா சரீர அபிமானம் கூட்டிருக்கு. அபிமானம் இருக்கிறவங்களுக்கு இறைவன் என்னதான் டீச் பண்ண முடியும்? ஏய், இந்த சரீரம் போன சரீரமா இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் அனுபவிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல். அதை தாண்டி ஒன்னு பாதை ஒன்னு இருக்குது. என்னது? ஆத்மா. அதாவது ஃப்ரம் ட்ரையாங்குலர் ஃபார்மேட் யூ ஹாவ் டு கோ டு, சமஸ்கிருதத்துல அந்த பாஷ்யத்திற்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டுக்கு வரணும். இருப்பது ஒன்னு ஆத்மா, மற்ற என்னது? அனாத்மா. சோ சித்த சுத்திக்காக ஞானி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? ஒரு லெவல்ல இருந்து வரும்போது அவர் ஞானியாக பரிணமிக்கும் போது 3 தத்துவங்கள் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். 3 தத்துவத்தை மட்டும் பார்த்திருக்கோம். ஒன்னு பிரம்ம தத்துவம், இன்னொன்னு அத்தியாத்ம தத்துவம், அதுக்கு சுபாவங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது கர்ம. அவர் கர்மத்தை என்ன பண்ணிடுறாரு? விசர்க்கம், தியாகம் பண்ணிடுறான். கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் அவர் என்ன பண்றாரு? தியாகம்னு புரிஞ்சுக்கணும். அவர் எந்த கர்மத்தையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துருப்பாருன்னு புரிஞ்சுக்கொள்ள கூடாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு